போய் பேசிட்டு இருக்கா, தனியா போய் பேசுறா. யாருக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடு. சார் சார் 2 நாளைக்கு முன்னாடி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னன்னே தெரியல, ரயான் பயங்கரமான ஃபயர் மோட்ல இருக்காரு. பயங்கரமா திருமண பக்கத்துலலாம் வந்துட்டு முத்துவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முத்து மற்ற எல்லாருக்கிட்டையுமே வாய் நல்லா தான் காட்டுறாரு. பட் ஆனால் ரயான் கிட்ட அது செல்லுபடி ஆகலையோ அப்படின்னு தோணுது. கடந்த 3 நாளாவே பார்க்கலாம். பட் இப்போ இந்த 3ஆவது ப்ரோவை பற்றி சொல்கிறேனே. அதாவது முத்து வந்துட்டு நம்ம பவித்ரா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது நீயும் ரயானா ஒரு டீமாக தான் விளையாடின மாதிரி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இடத்துல ரயான் வந்து என்ன சொன்னார்னா, பவி நீ ஒன்றும் பெருசாக பேசாத, பார்க்குறவங்களுக்கு தெரியும் பவி அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது முத்து உடனே என்ன பண்ணிட்டாரு, உள்ளே பூந்து டே நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்டா, நீ ஏன்டா வர அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது இதே தான் முத்துவுக்கும் பல பேர் பல நாட்களாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் எங்கே பேசினாலும் உள்ளே பூந்து பேசிடுறது. இவர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது பேசினா கூட இவருக்கு வந்துடுவார் நடுவில். அப்போ முத்துவை பார்த்து நிறைய பேருக்கு கேட்ட கேள்வி தான், முத்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் நீ ஏன் வரேன்னு கேட்டப்ப இது ஒரு சபை நான் வருவேன் அப்படின்ட்டு. அதை தான் ரயான் இன்னைக்கு சொன்னார். டே நீ சபையில் பேசிகிட்டு இருக்கடா, நீ வேணா ஓரமாக போய் தனியாக பேசு, நான் வரமாட்டேன், கேம் விளாட்னா இது சபை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலையே முத்துவை பயங்கரமாக வந்துட்டு தாக்கிட்டார். இது பத்தாதுன்னு அதுக்கப்புறமா கடைசியாக முத்துக்குமரன் ஒன்று சொல்ல வர்றாரு. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு யாரும் எதற்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை, அவங்க கேமை அவங்கவுங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி இதைத்தான் கிட்டத்தட்ட 88 நாளாக முத்துக்கிட்ட எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எது நடந்தாலும் சரி அவர் போய் விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுக்குலாம் நல்லா தெரியும், நம்ம அன்ஷிதா வந்து ஜுஜு பேசாதடா விருப்பம் நடான்னு சொல்லியும் என்ன சொல்லிட்டு இருந்தார், நான் என்னுடைய பக்கத்தை தெளிவாக சொல்ல வந்தேன், தெளிவாக சொல்லிக்கிட்டே இருப்பார், விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், எல்லாத்துக்கும் ஏதாவது விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்பார். அதுவாவது கரெக்டாக இருக்குமா, அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஏற்று தான் கொடுப்பாரு தவிர்த்து மற்றவங்களுடைய விஷயத்தையோ இல்லைனா உண்மையோ சொல்ல மாட்டார், வேறு மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இப்பயும் அதான் லாஸ்ட்டாக சொல்ல வந்தார், விளக்கம் வந்துட்டு யாரும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு. அங்கேயும் ரயான் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு இந்த கேமில் ஃபேர் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எங்கே போச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்துட்டு நம்ம ஜாக்லின் மேலே ஒரு பழியை போடுறாங்க. ஆனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கோர் போர்டை பாரு பவி, யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பவித்ராவை எல்லாமே டார்கெட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா மஞ்சரி யாரோ ஒருத்தர் கூட கண்ணடிச்சுட்டு பவித்ராவுடைய அந்த ஃபோட்டோவை எடுக்க வந்ததா பவித்ரா வந்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போது பவித்ரா அண்ட் ரயன் ஒன்றா சேர்ந்து விளையாடுறதா முத்து வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த கேமில் சேர்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமே நல்லா தெரியும், டிக்கெட் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்லையும் ஒருத்தர் தான் அதிகமான பாயிண்ட்டை எடுக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லி புரியல. பவித்ராவை தான் சொன்னாங்க மஞ்சரியா கூட சேர்ந்து விளையாட்டுருக்காங்கன்ட்டு. இப்போ பவித்ராவை பார்த்து முத்து வந்துட்டு பவித்ராவும் ரயனும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் யார் கூடலாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இண்டிவிஜுவல் பிளேயிங் அப்படின்றது வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ யார் இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்களோ அவங்கள தான் மக்களும் ஏற்றுப்பாங்க. ஒருவேளை அவங்க டிக்கெட் டு ஃபினாலில் ஜெயிக்கலனா கூட அவங்கள ஆட்டோமேட்டிக்கலாக ஓட்டு போட்டு ஃபினாலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஜெயிக்கணும், இந்த டிக்கெட் டு ஃபினாலை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் போகிறது, கேங்காக விளையாடுறது, சேர்ந்து விளையாட்டி அந்த மாதிரிலாம் விஷயத்தை ஜெயிச்சா கூட டெஃபினட்டாக அவங்களால இந்த பிக் பாஸை வின் பண்ண முடியாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்களுக்குள்ளே இப்போ டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see, ஏன்னா இன்னும் அந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்படல. இப்போ தான் வந்துட்டு அந்த உருட்டு டாஸ்க்கே முடிஞ்சுது. ஸோ இன்னும் அந்த டாஸ்க்கை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.